ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம வந்து கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி கேபேஜ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது மூணுத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து ஏற்கனவே தண்ணி காயின்றனால நம்ம அடிஷ்னலாக எந்த தண்ணியுமே அதில் சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. நம்ம தண்ணி சேர்க்காமலே நல்லா நம்மளுக்கு வந்து பேட்டர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சூடான எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இதையே நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மஞ்சூரியனுக்கான கிரேவி ரெடி பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி, 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இல்லைன்றனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட நம்ம சாஸஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இந்த 3 சாஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செஷ்வான் சாஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 சாஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணாவே செம்மையான டேஸ்ட் கிடைக்கும். எல்லாமே நான் வந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது கூட சேர்த்தோன்னா நல்லா திக் பேட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதில் சேர்த்துட்டு இதே ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய், தேங்க்யூ.